சாம்பிள்ல Z டெஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்மால் சாம்பிள்ஸ்ல T டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். T டெஸ்ட், F டெஸ்ட், chi-square டெஸ்ட் மூணு டெஸ்ட் இப்போ நம்ம இத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது T டெஸ்ட். T டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம புதுசா ஒரு டேர்ம் இங்க கொண்டு வரணும் அப்படினா அது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கற ஒரு அடிஷனலா ஒரு குவாண்டிட்டி ஒன்னு இப்போ நம்ம கேரி ஓவர் பண்ண போறோம். இது எங்க நமக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படினா நம்ம டேபிள் வேல்யூஸ் ரெஃபர் பண்ணும்போது இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு அஃபெக்ட் ஆகும். சோ ஒவ்வொரு ஃபார்முலா கூடயும் நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும், அதோட அடிஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்றதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதுல நமக்கு இன்னும் ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் T டெஸ்ட்ல நம்ம மீன் மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட செக்கிங் நமக்கு இங்க பாசிபிள் இல்ல. அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்மால் சைஸ் அப்படினாவே T டெஸ்ட் ரெஃபர் பண்ணனும்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்னதான் இருக்கு, only comparison of means. அப்ப comparison of means அப்படினா ரெண்டு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பாப்புலேஷன் ஒரு சாம்பிளோட கம்பேரிசன், செகண்ட் ஒன் வந்து ரெண்டு சாம்பிள்ஸோட கம்பேரிசன். இப்போ டோட்டலா நமக்கு இதுல இருக்க ஃபார்முலாஸ் நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த ஒரே டேபிள்ல ஒரு ஃபுல் போர்டுக்குள்ள நமக்கு எல்லா ஃபார்முலாஸும் கவர் ஆயிடுச்சு. எப்படின்றது நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு T டெஸ்ட் இங்க நம்ம போட்டுக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு பாப்புலேஷன் ஒரு சாம்பிளுக்கான கம்பேரிசன் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் T is equal to x bar minus mu நம்ம முதல்ல சொன்ன அதே கண்டிஷன் தான், அதே ஃபார்மேட் தான். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர், அதே ஐடியா. டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சோ x bar minus mu divided by ஸ்டாண்டர்ட் எரரோட மெஷர்மென்ட் என்ன, சிக்மா பை ரூட் 10. இங்க உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, இங்க நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் யூஸ் பண்ண போற சிம்பல் வந்து mu. mu is equal to n minus 1. அப்போ நெக்ஸ்ட் சப்போஸ் என்கிட்ட சிக்மா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சிக்மா கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பதிலா என்கிட்ட என்ன இருக்கு, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்ல சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இருக்கு அப்படின்னா T is equal to x bar minus mu divided by s by root of, இங்க நம்ம n யூஸ் பண்ணிருக்கோம், இங்க n minus 1 தான் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनலங்கிறது வச்சு தான் நீங்க ஃபார்முலாவை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இதுல வந்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா அதுவும் அதே தான், mu is equal to n minus 1. இந்த ஒரு சாம்பிள் தான் இருக்கு, சாம்பிளோட சைஸ் தான் நமக்கு ஆக போற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த கவுண்ட். அப்ப எப்படின்றது இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா நமக்கு இங்க ஃபிடுஷியல் லிமிட்ஸ் இருக்கு. எப்படி நம்ம Z டெஸ்ட்ல நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் யூஸ் பண்ணமோ, ஐ மீன் எப்படி நம்ம Z டெஸ்ட்ல நம்ம ஃபிடுஷியல் லிமிட்ஸ் கான்ஃபிடன்ஸ் லிமிட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. x bar plus or minus t 0.05. நம்ம எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேக்குறாங்களோ அந்த லெவலுக்கு நீங்க அந்த வேல்யூவை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க 5% கேட்டாங்கன்னா t 0.05 இருக்கு. இல்ல உங்களுக்கு 3% கேட்டாங்க, 2% கேட்டாங்கன்னா கரெக்ட்டா t 0.02 ஃபார்முலாவை அந்த வேல்யூவை நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அவ்வளவுதான். ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றது இவ்வளவுதான், இப்படிதான் சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு வேல்யூ மட்டும் டிஃபர் ஆகும் இந்த டெம்ப்ளேட்ல. இதுல நீங்க x bar s எல்லாம் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அப்ப பிளஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும், மைனஸ் எடுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னா இன்னொரு வேல்யூ கிடைக்கும். மைனஸ் எடுத்துட்டு வர வேல்யூ லோவர் லிமிட்டாவும் பிளஸ் எடுத்துட்டு வர வேல்யூ அப்பர் லிமிட்டாவும் இருக்கும். சோ ஒரு ரேஞ்ச் இருக்கு, அது லோவர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஷியல் லிமிட்ஸ் அல்லது ஃபிடுஷியல் லிமிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே நமக்கு கையில வந்து பாப்புலேஷன் இல்ல ரெண்டு சாம்பிள் தான் இருக்கு அப்படின்னா ரெண்டு சாம்பிளோட கம்பேரிசன் x1 bar minus x2 bar divided by sigma into square root of, இங்க by கொண்டு வரல, அது பதிலா எப்படி கொடுத்திருக்காங்க, sigma into square root of 1 by n1 plus 1 by n2. அப்ப உங்களுக்கு சிக்மா கொடுத்திருக்கணும், ரெண்டு சாம்பிளோட சைஸ் கொடுத்திருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்க நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, n1 plus n2 minus 2. ஒரு சாம்பிள் கொடுத்தாங்கன்னா n minus 1, ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒரே நம்பரா நீங்க எப்படி நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க. அப்ப n1 plus n2 minus 2. நெக்ஸ்ட் இல்ல என்கிட்ட பாப்புலேஷன் ரிலேட்டடா எந்த விஷயமும் இல்ல, வெறும் சாம்பிள் வச்சு தான் நான் சொல்லணும் அப்படின்னா x1 bar minus x2 bar divided by square root of n1 s1 square plus n2 s2 square divided by n1 plus n2 minus 2. இந்த டினாமினேட்டர்ல இருக்க இந்த ஃபார்முலா என்ன பண்ணுது, ரெண்டு சாம்பிளோட வேரியன்ஸையும் கொலாபரேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் எரரா நமக்கு இப்ப கொடுக்குது. அப்ப இதுக்கும் நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n1 plus n2 minus 2. ஃபைனலா இன்னொரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியிருக்குமானா யூஸ் பண்ணணும். எப்ப யூஸ் பண்ணணும், n1 n2 ரெண்டு சாம்பிளோட சைஸும் வேற வேற நம்பரா இருந்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இல்ல ரெண்டு சாம்பிளோட சைஸும் சேம் கவுண்டா தான் இருக்கு, சேம் நம்பரா இருக்கு அப்படின்னா no other go, you need to apply this formula. That is x1 bar minus x2 bar divided by square root of x1 square s1 square plus s2 square divided by n minus 1. இங்க n1 n2 வேரியேஷன் இல்ல, ஒரே n தான் இருக்கு. so n minus 1. இங்க நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஃபர் ஆகுது பாருங்க, 2n minus 2. ஒண்ணு
இதே ஃபார்முலால n plus n minus 2 that is 2n minus 2. அப்போ ஒரு சாம்பிள் இருந்தா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும், ரெண்டு சாம்பிள்ஸ் இருந்தா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி மாறும், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வைக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இவ்வளவு ஃபார்முலாஸ் தான் இருக்கு, இந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டி டேபிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். டி டேபிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டேபிள் எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். டேபிள் வந்து ரெண்டு ஒன் டெயில் டெஸ்ட், டூ டெயில் டெஸ்ட் ரெண்டுக்குமே ரெண்டு தனித்தனி டேபிள் இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் டெயில் ரைட் டெயில் கான்செப்டே இல்ல, ஒன் டெயில் டெஸ்ட் தான் இருக்கு. கம்பைன் பண்ணி ஒரே டெஸ்ட். அதே மாதிரி நமக்கு டூ டெயில் டெஸ்ட் இருக்கு. பட் ரெண்டு டெஸ்ட்லயும் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. பட் லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் வேற வேற இருக்கும். பட் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே டேபிள நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த டேபிளில் டி டெஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு ஒன் டெயில் டெஸ்ட் வேல்யூஸு, செகண்ட் ரோவில் டூ டெயில் டெஸ்ட் வேல்யூஸ்னால் எந்த ஆல்ஃபாவுக்கு நம்ம பார்க்குறோன்றது இருக்குது. ஸோ வேல்யூஸ் வந்து நமக்கு ஒன் டெயிலில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்ஃபாவுக்கும் டூ டெயிலில் டிஃப்ரெண்ட் ஆல்ஃபாவுக்கும் நமக்கு வேல்யூஸ் சேமாக வர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட் வேணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம டூ டெயில் டெஸ்ட்டில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அதே வேல்யூ நமக்கு எங்கே இருக்குது, ஒன் டெயிலில் ஆல்ஃபா வேல்யூ 0.025க்கு இருக்குது. அப்போ டோட்டலாக வேல்யூஸ் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது, டிவைடட் பை 2 ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது, டிவைடட் பை 2 மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம டூ டெயில் டெஸ்ட் பார்க்குறோமா ஒன் டெயில் டெஸ்ட் பார்க்குறோமா, என்ன வேல்யூஸ் நமக்கு வேணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதே தான் கரஸ்பாண்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்பிள் பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். அது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1, 2, 3லேருந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 80 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது ஒவ்வொரு கொடுத்துருக்க சாம்பிளை வச்சு நமக்கு டிஃபர் ஆகும். சாம்பிள் சைஸ் n-ஆக இருந்தால் நமக்கு n-1 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூவாக இருக்கும். ஸோ டி டேபிளில் மேக்ஸிமம் நம்ம 30 வேல்யூஸ் தான், 30 வரைக்கும் தான் நம்ம ஸ்மால் சாம்பிளே சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 30க்குள்ளே தான் நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இங்கே இவ்வளோ வேல்யூஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நமக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 14 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு ஒன் டெயில் டெஸ்ட்டில் நான் வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டி வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னவாக இருக்கும், 1.761 இருக்கும். இதே வேல்யூ எப்படி எதுக்கு வருது நமக்கு, டூ டெயில் டெஸ்ட்டில் 0.10 தட் இஸ் 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு டூ டெயில் டெஸ்ட்டுக்கும் அதே டிகிரிஸ் ஆஃப் 14 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு அதே வேல்யூ 1.761 இருக்குது. ஸோ நம்ம எந்த டேபிள் ரெஃபர் பண்ணுறோமோ கரெக்டாக நம்ம காலமில் டிகிரிஸ் ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கணும், ரோவில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கோயின்சைட் ஆகிற அந்த கரஸ்பாண்டிங் செல் வேல்யூ தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடுறேன். A machinist is expected to make engine parts with the axle diameter of 1.75 cm. A random sample of 10 parts shows a mean diameter 1.85 cm with a standard deviation of 0.1 cm. On the basis of this sample, would you say that the work of the machinist is inferior? அப்போது மெஷினிஸ்டோட எக்ஸ்பெக்டட் என்ஜின் பார்ட்ஸோட டயமீட்டர் என்ன 1.75. ஸோ அதுதான் நம்மளோட பாப்புலேஷன் மீன் மியூவாக எடுத்துக்க போகிறோம். ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பார்ட்ஸ், அவங்க n=10 எடுத்துக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் மீன் டயமீட்டர் எப்படி இருக்குது, 1.85 சென்டிமீட்டர், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வித் அன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.1 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட டெசிஷனை எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது தான் உங்களோட கொஷின். இந்த ப்ராப்ளம்ல மெஷினிஸ்டோட அஷூரன்ஸ் என்ன, நான் பண்ற இந்த என்ஜின் பார்ட்ஸோட ஆக்சல் டயாமீட்டர் எப்படி இருக்கணும், 1.75 இருக்கணும்னு அவர் அஷூரன்ஸ் சொல்றாரு. அவருடைய ஒர்க் எப்பவுமே ஸ்டாண்டர்டா எப்படி இருக்கும்னு சொல்றாரு, 1.75 சென்டிமீட்டர் ஆக்சல் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி என்னோட இன்ஜின் பார்ட்ஸ் நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப அதை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, கம்பெனி வந்து அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அவர் ஒர்க் பண்றாரு. ஒரு 10 சாம்பிள்ஸ் n=10 சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. அந்த 10 சாம்பிள்ஸ்லயும் ஆக்சல் டயாமீட்டர் என்ன இருக்கு, 1.85 இருக்கு, 1.85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப சாம்பிள்ஸ் 10 சாம்பிள்ஸோட ஆக்சல் டயாமீட்டர் x பார் என்ன இருக்கு, தட் இஸ் 1.85. அப்ப இந்த ஆவரேஜ் அவரோட அஷூரன்ஸ் என்ன, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது இப்படி கொடுத்திருக்காரு. அப்ப இதுல நான் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, நான் வந்து உனக்கு எவ்வளவு டீவியேஷன் அலோவ் பண்றேன், 0.1 அளவுக்கு தான் நான் டீவியேஷன் அலோவ் பண்றேன். நீ சொன்னதுல இருந்து அவ்வளோ நீ வயலேட் பண்ணி கொஞ்சம் மாறி போறது கூட நான் அலோவ் பண்றேன். பட் இந்த வயலேஷனுக்குள்ள, இந்த டீவியேஷனுக்குள்ள
உன்னோட டெசிஷன் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, உன்னோட டெசிஷன் சென்ஸ் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எப்படி மெஷர் பண்ணுவேன், இன்ஃபீரியரா மெஷர் பண்ணணும்னா இல்ல ஸ்டாண்டர்டா மெஷர் பண்ணணும்னா. ஆக்சுவலி இன்ஃபீரியர்ன்ற மீனிங் இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள மேபி பெருசாவும் இருக்கலாம் சின்னதாவும் இருக்கலாம், பட் அது பெருசா அதிகமா இருக்குன்றதுக்காக நம்ம அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது, ரொம்ப சின்னதா இருக்குன்றதுக்காக நம்ம அதை என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. அப்போ இங்க வந்து டீவியேஷன் இருக்கா இல்லையான்றதுதான் நம்மளோட கன்சிடரேஷனே தவிர அது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னாங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அது ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவா, இதுதான் என்னோட கொஸ்டின். நாட் ஈக்குவல் டுனா அப்போ கிரேட்டர் தென்னால லெஸ் தென்னால எனக்கு ஒரே ஐடியா தான், ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே டீவியேஷன் கணக்குல தான் வருது. அப்போ நம்ம இங்க நாட் ஈக்குவல் டு இதுதான் நம்மளோட ஹைபோதசிஸோட ஐடியாவா இருக்கணும். ஓகே, சோ இதுதான் என்னோட மேஜர் பார்ட். இப்போ நம்ம எப்படி போடுறோம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் அவுட் ஆல் த வேல்யூஸ். அப்போ எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து அசைனிங் நல் ஹைபோதசிஸ். இங்க உங்களோட நல் ஹைபோதசிஸ் என்ன, என்னோட அஷூரன்ஸ், என்னோட சாம்பிள் மீன் is equal to the assurance, that is your population mean, x bar is equal to mu. அப்போ alternate hypothesis நீங்க என்ன பண்றீங்க, greater than less than மெஷர்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், equal to இல்லையா, அப்போ not equal to ன்றதை நான் அசியூம் பண்ணிட்டேன். x bar is not equal to mu. நெக்ஸ்ட் என்னோட observed value t not equal to என்ன ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணி ஆகணும். இங்க எனக்கு சாம்பிள் இருக்கு, சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க, எனக்கு பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியாது. சோ நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் யூஸ் பண்ணனும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், x bar minus mu divided by s by square root of n minus 1 where degrees of freedom is equal to n minus 1. இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன வேல்யூ வருது, 3 வேல்யூ வருது. ஓகே, இப்போ உங்களோட அப்சர்வ்ட் வேல்யூ எப்படி இருக்கு, t naught, t observed value is 3. ஓகே, ஜஸ்ட் நீங்க மெஷர் பண்ணா போதுன்றாங்க, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. சோ நம்மளோட சாய்ஸ் தான். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3ன்ற வேல்யூவை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறேன். அப்படி பார்த்தா நான் ரெண்டு வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் t 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன வருது அப்படின்னா, டேபிள்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா 2.26. நீங்க எந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணோம், 2 டெஸ்ட் டேபிள்ல ரெஃபர் பண்றோம். சோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ is equal to 2.26. இதே நீங்க 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 3.25 இருக்கு. ஓகே, அப்போ இந்த வேல்யூ அப்சர்வ்ட் வேல்யூ நீங்க உங்களோட 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும், கிரேட்டர் தென்னா இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப 2.26 இதை விட அது அதிகமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட நல் ஹைபோதசிஸ ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதே 3 எப்படி இருக்கு உங்களுக்கு, 3.325, தட் இஸ் 1% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு உங்களுக்கு அது கம்மியா இருக்கு, lesser than this expected value when the level of significance is 1%. அப்போ ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் ப்ராப்ளம்ல ஒரு 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 ஹைபோதசிஸ், நல்ல ஹைபோதசிஸ் நீங்க ரிஜெக்ட் பண்றதும் அக்செப்ட் பண்றதும் உங்களோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஒரே ப்ராப்ளம்க்கு ஒரு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்மளோட ரூல் என்ன, எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட நமக்கு இது கம்மியா இருக்கா, எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட அதிகமா இருக்கா. இந்த क्वेश्चनக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் வேல்யூவை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதை நான் அலோவ் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டட் வேல்யூ நமக்கு 2.26 இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எப்படி இருக்கும், நீங்க ஏதோ ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க TE 5% மட்டும் கன்சிடர் பண்றீங்கன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இல்ல நீங்க 1% கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மாதிரி ப்ராப்ளம் போடும்போது ஒரே क्वेश्चनக்கு எப்படி அக்செப்டிங் தி நல் ஹைபோதசிஸ், ரிஜெக்டிங் தி நல் ஹைபோதசிஸ் எப்படி வரும்னா அதுக்கான ஆன்சர் என்ன, உங்களோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன. அப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடையாது, என்ன டிகிரி எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ 5% 1% அதை வச்சுதான் நமக்கு அந்த ஃபைனல் சொல்யூஷன் இருக்க போகுது. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு உங்களோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், we reject the null hypothesis. null hypothesisல நீங்க ரெண்டும் சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ we accept the alternate hypothesis இருக்கும். அப்போ alternate hypothesis accept பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, the particular machinist is inferior than the expectation of the company. அப்போ அவர் நினைச்ச மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அதே பர்சனுக்கு நீங்க 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், he satisfies the expectation of the company, he satisfies the assurance. அவர் கொடுத்த அஷூரன்ஸ் அவர் கரெக்டா பண்ணிருக்காருன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே ப்ராப்ளம்க்கு இந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல எது நீங்க கொடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம்.
heights of 10 males of a given locality are found to be 175, 168, 155, 170, 152, 170, 175, 160, again 160 and 165 centimeters. Based on this sample, find the 95% confidence. இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கிறோம். ஒரு பர்టిక్యులர் லொகாலிட்டில நீங்க வந்து என்ன பண்றீங்க, 10 மேல் பீப்புளோட ஹைட்டை மெஷர் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு 10 நம்பர் ஆஃப் ஹைட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு 10 பேரோட டேட்டாவை நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இதெல்லாமே அப்ப நீங்க மெஷர் பண்ண மென்னோட ஹைட். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட பாப்புலேஷன் என்ன, பாப்புலேஷன்ல ஆவரேஜா எப்படி அவங்க நார்மல் ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு கம்பாரிசனும் அவங்க சொல்லல, கேட்கல. அந்த கம்பாரிசன் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க பாப்புலேஷனை பத்தி எந்த ஒப்பீனியனுமே அவங்க சொல்லி நீங்க செக் பண்ணுங்க அதெல்லாம் அவங்க சொல்லல. அவங்க ஜெனரலா என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு 10 பேர் வச்சு செக் பண்றீங்க, அதை வச்சு அந்த லொகாலிட்டியில இருக்கிற அதர் மென்னோட கான்பிடென்ஷியல் லிமிட்ஸ், அவங்க மத்தவங்க எல்லாம் எப்படி எந்த ரேஞ்ச்குள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களால ஒரு கான்ஃபிடன்ஸ் லிமிட் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க क्वेश्चन, ஃபிடுஷியல் லிமிட்ஸ் இல்லனா கான்ஃபிடென்ஷியல் லிமிட்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப அதை எப்படி கால்குலேட் பண்றது, டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் இல்லாம வெறும் லிமிட்ஸ் மட்டும் கால்குலேட் பண்றதுக்காக இந்த ப்ராப்ளம். அப்ப 10 பேரோட டேட்டா கேட்டிருக்காங்க. ஃபிடுஷியல் லிமிட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, x bar minus 2.26 into இங்க 2.26 வந்து நம்மளோட 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கான 2 டைப் டெஸ்ட்ல நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அந்த வேல்யூ தான் நீங்க போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்ல போட்டீங்கன்னா லோவர் வேல்யூ கிடைக்கும், பிளஸ்ல போட்டீங்கன்னா அப்பர் வேல்யூ கிடைக்கும். ஓகே, பட் எக்ஸ் பார் எஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேணும், ப்ராப்ளம்ல கொடுக்கல, அதுக்கு பதிலா உங்களுக்கு டேட்டாவா கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த டேட்டால இருந்து நீங்க தான் என்ன பண்ணணும், we need to calculate our s value and x bar value. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கொடுத்திருக்கிற வேல்யூஸ் எல்லாம் xi's னு எடுத்துக்கோங்க. x bar is nothing but your average. அப்ப அந்த average just அதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், சிக்மா கிடைக்கும், sum of all values கிடைக்கும். So x bar value என்ன, sum of your values divided by number of values n. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி divided by 10 பண்ணிக்கோங்க. அதான் உங்களோட x bar வேல்யூவா இருக்கும். ஓகே, அந்த s bar வேல்யூ எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்றீங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, xi minus x bar the whole square sigma xi minus x bar the whole square divided by n. அப்போ ஒவ்வொரு வேல்யூவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் வேல்யூக்கு நான் இமிடியேட்டா நீங்க போட்டுருவீங்க, அப்படி இல்லைங்க 10 வேல்யூ கொடுத்திருக்காங்க, 10 வேல்யூக்கு நீங்க என்ன பண்றோம், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கடைசியா நமக்கு இங்க சிக்மா வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்ப xi எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து x bar கால்குலேட் பண்ணிக்கலாம். xi minus x bar, இங்க x bar என்ன வருதோ அந்த வேல்யூ எங்க சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதை வச்சு ஒரு காலம் ரெடியூஸ் ஒரு காலம் வேல்யூஸ் நீங்க ரேஸ் பண்ணி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் xi minus x bar the whole square, அந்த வேல்யூவோட டோட்டல் தான் உங்களுக்கு சிக்மா ஆஃப் xi minus x bar the whole square. அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், டிவைடட் பை n யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், சிக்மா எஸ் வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார் எஸ் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு இந்த டேபிளை நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்முலால வாங்க, ஃபார்முலால கொண்டு வந்து அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு, 159.3, 170.7. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு, தட் இஸ் 95% கான்ஃபிடன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த லொகாலிட்டியில இருக்க அதர் மென் யாரை நீங்க மெஷர் பண்ணாலும், யாரோட ஹைட்டை நீங்க மெஷர் பண்ணாலும் அவங்க எந்த ரேஞ்ச்குள்ள தான் இருப்பாங்க, 159.3 சென்டிமீட்டர்ல இருந்து 170.7 சென்டிமீட்டருக்குள்ள தான் அவங்களோட ஹைட் இருக்கும்ன்றத நான் இப்போ கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். இதுதான் என்னன்னு சொல்றோம், கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். இது எவ்வளவு பெர்சென்ட்க்கு நீங்க சொல்றீங்க, 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், 95% கான்ஃபிடென்ட்டா நான் இப்ப சொல்றேன். அதுல ஒரு 5% எனக்கு mistake இருக்கலாம், but 95% I am confident about the statement. So இதுதான் உங்களோட second problem. Next question என்னன்னு பார்க்கலாம். Two independent samples of sizes 8 and 7 contained the following values. Sample 1 data இருக்கு, sample 2 data இருக்கு. Is the difference between the sample means significant? Next problem, ரெண்டு different samples கொடுத்திருக்காங்க. டைரக்டா சாம்பிள்ஸ்ல சாம்பிளோட டேட்டாவே நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும், whether they are differ significantly, ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற மாதிரி ஒரே மாதிரினா இந்த டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணலாம், மீன் கால்குலேட் பண்ணீங்க. மீனை செக் பண்ணிட்டு நம்ம அது ரெண்டு வேறையா ஒன்னான்றதை நம்ம சொல்ல போறோம். அப்போ ஓகே, மீனோட கம்பேரிசன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க டி டெஸ்ட் தான் அவைலபிளா இருக்கு. சோ क्वेश्चनல எந்த பேட்டர்ன்ல கொடுத்தாலும் அது எந்த டெஸ்டோட ரிலேட் ஆகுதுங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அப்ப இது நமக்கு டேட்டாவா இருக்கு. அந்த டேட்டால மீன் ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு மீனோட கம்பேரிசன், அவங்க வேரியன்ஸை கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வேரியன்ஸ்
வேரியன்ஸ் பார்ட்டிக்கு போகணும். இப்போ அவங்க எதுவும் சொல்லாம சிம்பிளா என்ன கேக்குறாங்க, whether they are differ significantly, வேற வேறையா இருக்கா அப்படின்னா நீங்க மெயினா எந்த ஆஸ்பெக்ட் தான் எடுத்துக்கணும், மீன்ங்கிற மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அப்ப அந்த மீனோட மெஷர்மெண்டோட கம்பேரிசன், ரெண்டு சாம்பிள் மீனோட கம்பேரிசன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபார்முலா வரும், x1 bar minus s2 bar divided by இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா ஏன் வரணும், n1 n2 s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் வேரியன்ஸ் எடுத்து தனித்தனியா நம்ம சாம்பிள் வேரியன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணணும். அப்போ டேட்டா கொடுத்திருக்காங்க, டேட்டாவை கம்ப்ளீட் டேட்டாவே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், x1 bar x2 bar s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் எல்லாத்தையும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இனிஷியலா ஒரு டேபிள் போட்டுக்கலாம். அந்த டேபிள்ல இப்போ இதுல நமக்கு ஏன் இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணோம், தேர்ட் ஃபார்முலாவை ஏன் நம்ம சூஸ் பண்ணல, இங்க நமக்கு n1 n2 வேல்யூ டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் சாம்பிளோட சைஸ் 7 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. செகண்ட் சாம்பிளோட சைஸ் நமக்கு என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாம்பிள் 8 செகண்ட் சாம்பிள் 7 கவுண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப டிஃபரண்ட் சாம்பிள் சைஸ்னா ஆப்வியஸா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கணும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம மீன் கம்பேரிசன் பண்ண போறோம்ன்றதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் ஃபார்முலாலன்னு பாருங்க, x1 bar x2 bar s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் n1 n2ங்கறத உங்களுக்கு क्वेश्चनல டைரக்டா இருக்க மத்த எல்லாத்தையும் நீங்க டேபிள்ல போட்டு கால்குலேட் பண்ணனும். அப்ப நமக்கு x1 bar x2 bar அப்ப நான் என்ன பண்றேன், டேபிள் போட்டு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைடுல x1 ரிலேட்டடா எல்லா டேட்டாவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்ட்ல x2 ஓட டேட்டா அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப x1 க்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் x1 க்கு ஒரு தனி காலம், x1 minus x bar க்கு ஒரு தனி காலம், d1 ஸ்கொயர் க்கு ஒரு தனி காலம். அப்ப அந்த காலம்ல ஃபுல்லா உங்களுக்கு கடைசி என்ன வரணும், டோட்டல் வேல்யூஸ் வந்துடணும். அடுத்தது ரைட் சைடு பார்ட்ல x2 தனியா, x2 minus x2 bar d2 ஸ்கொயர். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ங்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஒரே செட் டேட்டால நம்ம கலெக்ட் பண்ணோம். அது எப்படி நீங்க இவாலுவேட் பண்ணீங்களோ அதே நமக்கு ரெண்டு டேட்டாவுக்கு செப்பரேட்டா பண்ணிக்கணும். இதுல கன்ஃபியூஷனோ மர்ஜிங்கோ எதுவும் கிடையாது, தனித்தனி சாம்பிள்ஸ். ஓகே, அப்போ நீங்க இந்த d1 ஸ்கொயர் d2 ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க, x1 bar x2 bar தெரியும், ஆவரேஜ்னா sum of values divided by number of values. அப்ப இங்க உங்களுக்கு இந்த காலமோட டோட்டல் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு sum of values இருக்கும். அதுல உங்களுக்கு divided by number of values நீங்க என்ன பண்ணுவீங்க, divided by 8 போட்டு நம்ம evaluate பண்ணுவோம். செகண்ட் டேட்டாக்கு divided by 7 போட்டு evaluate பண்ணுவோம். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. தென் அப்போ நெக்ஸ்ட் e of x1 ஸ்கொயர், ஏன்னா நமக்கு வேரியன்ஸ் வேணும்ன்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். தட் இஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, e of x ஸ்கொயர் minus e of x the whole ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயருக்கு இங்க x1 x2 ரெண்டு டிஃபரண்ட் டேட்டாங்கறனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு சஃபிக்ஸ் யூஸ் பண்றேன். e of x1 ஸ்கொயர் is equal to sigma d1 ஸ்கொயர், இந்த காலமோட இப்படி ஒரு காலம் வருமா, இந்த காலமோட சம் அதை எடுத்துக்கோங்க, divided by n1 that is 8. சேம் வே இங்க e of x2 ஸ்கொயர் is equal to d2 ஸ்கொயர் sigma அந்த காலமோட டோட்டல் divided by n2 that is 7. அப்ப உங்களுக்கு இந்த e of x ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, sigma x1 s2 கால்குலேட் பண்ணுங்க. s1 s2 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, s1 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x1 equal to e of x1 ஸ்கொயர் minus e of x the whole square. e of x is nothing but your x bar முதல்ல போட்டாச்சு, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. சோ செப்பரேட்டா நீங்க என்ன பண்ணனும், வேரியன்ஸ் இவாலுவேட் பண்ணி வேரியன்ஸ்ல இருந்து வேரியன்ஸ் டைரக்டா s1 ஸ்கொயர் தான் இருக்கு, நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட்டே போக வேண்டாம், டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ ஃபார்முலாவுக்கு வரீங்க, வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 0.93 வந்திருக்கு, 0.93 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேபிள்ல பார்க்க வேண்டிய டைம். அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிருக்கோம், ஒவ்வொரு டைமும் நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும், நியூ வேணும். இங்க உங்களுக்கு ரெண்டு சாம்பிள் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டு சாம்பிள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நம்பர் எப்படி வரணும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n1 plus n2 minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. 8 plus 7 minus 2 that is equal to 13. அப்ப 13 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு உங்களுக்கு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் ப்ராப்ளம்ல வேற வேல்யூ வந்துச்சு, ஏன்னா அங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேற, இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேற. சோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் உங்களுக்கு வேல்யூ மாறும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். that is equal to 2.16. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. என்னோட அப்சர்வ்ட் வேல்யூ 0.93 இருக்கு, எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன இருக்கு 2.16 வரைக்கும் போகலாம். So our observed value is much lesser than the expected value. So we accept the null hypothesis. Null hypothesis நான் இப்ப என்ன பண்றேன், accept பண்ணிக்கிறேன். அப்ப there is no significant difference between the two samples. ரெண்டு சாம்பிள்ஸும் டிஃபரன்ஸ் இல்ல, சேமா தான் இருக்கு. that is x1 bar equal to x2 bar. இதுதான் உங்களோட கன்க்ளூஷன். சோ இப்போ இன்னைக்கு நம்ம டேபிள் எப்படி நம்ம பார்க்கணும்,
டேபிள்ல நமக்கு கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம், பாப்புலேஷன் சாம்பிளோட கம்பேரிசன் மீன் கம்பேரிசனுக்கு ஒரு ப்ராப்ளம், ரெண்டு சாம்பிள்ஸோட கம்பேரிசனுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இதுல மைல்ட் டிஃபரன்ஸோட நம்ம क्वेश्चंस கேட்கலாம். ரெண்டு சாம்பிள் வேற வேற சைஸ் இல்லாம ஒரே சைஸா இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம், நமக்கு ஃபார்முலா வேற மாதிரி மாறுது. அந்த ஃபார்முலாவை ஏன் யூஸ் பண்றோம், எப்படி சூஸ் பண்ணோம்ன்றதுல நமக்கு தெரியும். சோ கரெக்டான ஃபார்முலாவை எடுத்துட்டீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்படி கொடுக்காம டேட்டா கொடுக்காம டைரக்டா S1 ஸ்கொயர் வேல்யூ, S2 ஸ்கொயர் வேல்யூ, N1 N2 அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த நம்பர்ஸே கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த டேபிள் போற வேலை நமக்கு மிச்சம். டைரக்டா என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலால அங்கங்க S1 S2 N1 N2 X பார் Y X2 1 பார் X2 பார் எல்லாத்தையும் அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி இமிடியேட்டா நம்ம டேபிளுக்கு போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ரா டேட்டால இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம டேபிள் போட்டு இவாலுவேட் பண்ணிட்டு வரணும். பட் 8 மார்க்ஸுக்கு இவ்வளவு நம்ம பண்றது நமக்கு ஓகேவா தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்குறோம். சோ நீங்க கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரீங்க. மெயின் பார்ட் எல்லாம் டெக்னிக்கல் பார்ட் எல்லாம் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கடைசியா நீங்க கொடுக்க போற சொல்யூஷன்ல தான் உங்க क्वेश्चனை நீங்க ரிலேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். क्वेश्चன்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடா உங்க கடைசி ஸ்டேட்மெண்ட் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இல்ல உங்களால அவ்வளவு மைன்யூட்டா கொடுக்க முடியலனாலும் நம்ம லாஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், பிளைனா நம்ம சிம்பிளா ஆன்சர் கொடுத்துடலாம். அக்செப்டா ரிஜெக்டா, there is no significant difference, there is significant difference, அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சு கூட நம்ம போடலாம். சோ இன்னைக்கு நம்ம டி டேபிள் வேல்யூஸ் பார்த்திருக்கோம். டி டெஸ்ட் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்ங்கறது நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு வந்து அது சிம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது queries இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.